முன்பாக தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவமரியாதை செய்யும் நோக்கிலும் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் எண்ணத்திலும் சாதி பிரச்சனையை தூண்டும் வகையிலும் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுவரையில் ஆளும் கட்சியிலிருந்தோ எந்தவித வழக்கும் அவர் மீது இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்பதால் இன்று சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் நாங்கள் புகார் அளிக்க முன்வந்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து இதேபோல் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே செயல்பட்டு வருகிறார். அவர் யாதவ் சமூகத்தை குறிப்பாக தாக்கியும் தரக்குறைவாகவும் பேசியுள்ளார். பல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமூகத்தை ஒரு தமிழக அமைச்சர் அமைச்சர் பதவியை மறந்து ஜாதி மேத எந்தவித பாகுபாடுமின்றி செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்கள் தற்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு எதிர்ப்பும் தரக்குறைவாக விமர்சித்து வருகிறார். தேர்தல் வரவிருக்கும் நேரத்தில் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய அமைச்சரை தமிழக முதல்வர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக முதல்வர் எந்தவித கருத்தும் கூறவில்லை. இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு வருவதால் இன்று தமிழகம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திலும் இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். குற்ற வழக்குப்படி குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு வழக்கை செய்பவர்களை விட செய்ய தூண்டுபவர்களுக்கு தான் அதிகமாக குற்றம் சாட்டப்படுவார்கள். தமிழகம் முழுவதும் இன்று போராட தூண்டியது செல்லூர் ராஜு அவர்களின் செயல். அதில் அவரது சதித்திட்டம் நிறைந்திருக்கிறது. இவ்வாறு செல்லூர் ராஜு ஒரு தமிழக அமைச்சர் என்பதை உணராமல் ஜாதி பிரச்சனையை தூண்டும் வகையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அவர் மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மட்டுமல்லாது குற்ற வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். மேலும் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை தூண்டிய செல்லூர் ராஜு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு போராட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்கள் மீதும் எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் வாபஸ் பெற வேண்டும் என்று மேலும் ஒரு 3 சிறுவர்கள் தவறாக எந்தவித செய்தியும் குறிப்பிடவில்லை. அவர்கள் செல்லூர் ராஜுவை பற்றி எங்கள் சமுதாயத்தை ஏன் பேசினீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள். அவரை தொடர்ந்து செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். வழக்கறிஞர் காசிராஜ். கம்பெனி காப்பி காட்டுங்க. சீட்டா முடியும்.